வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு கார்டு மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை பாதியை கட் பண்ணியிருக்கேன். அதையுமே நம்ம இப்போ பாதியை மடிக்கிறோம். இது வந்து ஒரு சின்னோண்டு கார்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாப்அப் கார்டு மாதிரி நான் செய்கிறேன். இப்போது இந்த மாதிரி சின்னமாக கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு குறிச்சிட்டு அதை நான் மடக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளே போயிட்டு இன்னொரு மடக்குனோன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நான் வரைகிறேன். பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 குருவி நிற்கிற மாதிரி, குருவி பறக்கிற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் வித்தியாசமாக வரையணும் அப்படின்னா கூட ஒரு நல்ல குருவியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எலியாமா? ஐ டோன்ட் நோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு கீழே சும்மா ஒரு டிசைன் போடுறதுக்காண்டி, எதுக்குன்னா நம்ம வந்து இந்த பாப்அப் கார்டில் ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வைக்கணும். அந்த ஹார்ட்டை மட்டும் நிற்க வைக்காமல் கீழே வந்து கொஞ்சம் ரிப்பன் மாதிரி போட்டு விட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து கலர் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இப்போ மாறி வந்திருக்க புது வீட்டில் எலி தொல்லைங்கள்லாம் இருக்குது. அதை தான் நான் செங்காய் பக்கத்தில் படுத்து தூங்க போகிற நேரம், மணி 9 ஆயிடுச்சு. சத்தம் கேட்கவும் எலியா அப்படின்னு நாங்கள் பேசினோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட்டும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு கலரு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போட்டேன். லவ்க்கு வந்து ஹார்ட் சிம்பிள் இருக்க மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கொடுத்துருந்தேன். எனக்கு க்ரீன் கொடுத்துட்டோன்னே இந்த ட்ராயிங்கோட லுக்கு செம்மையாக ஆன மாதிரி இருந்தது. அவ்வளோதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த க்ரீன் கொடுத்தனால தான் எனக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் க்ளூ வச்சு அதில் நான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினேன். பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிக் க்ளூ வந்து தனியாகவே எடுத்துகிட்டு வந்துச்சு, அதிகமாக பயன்படுத்தினதுனால. அடுத்து இந்த பக்கம் வெளியில் வந்து நம்ம கட் பண்ணது தெரியும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஜிகினா கவர் எடுத்துகிட்டு அதை நான் ஒட்டி வைக்கிறேன் டிசைனுக்காக. நீங்கள் வந்து இது மேலே நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அது மேலே ஒட்டலாம். ஒட்டிட்டு நீங்கள் தனியாக எழுதிட்டு கூட அதில் வந்து நீங்கள் ஒட்டி வைக்கலாம் ஃப்ரண்ட் பேஜுக்காக. இப்போ ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இந்த முன்னாடி என்ன டிசைன் கொடுக்குறது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா உள்ள, ஏதாவது எழுதலான்னாலும் அச்சு பின்னாடி தெரிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் சும்மா சர்க்கிள் மட்டும் போட்டுக்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ட்டு எப்போதும் போல் எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். I don't think so. That was perfect.